பிரைஸ் தி லார்ட். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 வசனம். 2 தீமோத்தேயு சாப்டர் 2 verse 1. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அல்லேலூயா. நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. நம்ம ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், கடன் அடைக்கணும்னு நினைக்கிறோம், தேவைகள் சந்திக்கப்படணும்னு நினைக்கிறோம், ஆசுதமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். எல்லா விஷயத்திலும் நினைக்கிற நம்ம ஆண்டவர் நம்மையில் வச்சிருக்கிற அந்த கிருபையை மறந்துடுறோம். அடுத்தது இந்த இடத்துல தீமோத்தேயுவுக்கு அருமையான பவுல் இப்படியாக சொல்கிறாரு, நீ கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் பலப்படு. அது மிகப்பெரிய ஒரு நன்மை உண்டாகும். தீமையிலிருந்து ஒரு ஆசுதம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு லைஃப் செட்டில் ஆகிறத பார்க்க முடியும். எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, ஆனால் என்னை அறிந்தவருக்குன்ற ஒரு ஆசை இருக்குது. அதை நிறைவேற்றுகிற ஒரு நேரமாக இருக்கும். அதான் சொல்கிறார், நீ கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் பலப்படு. அந்த கிருபை தான். கிருபை தாங்கப்பா, உமக்காய் வாழணுமே ஏசப்பா, கிருபை வேண்டும்பா, உமக்காய் நிற்கணுமே ஏசப்பா, கிருபை தாங்கப்பா, உமக்காய் வாழணுமே ஏசப்பா, கிருபை வேண்டும்பா, உமக்காய் நிற்கணுமே. உடைஞ்சி போயிருந்தேன், கலங்கி போயிருந்தேன், கடனாயிருந்தேன், கைவிடவில்லையே ஏசப்பா. உடைஞ்சி போயிருந்தேன், கலங்கி போயிருந்தேன், வியாதியாயிருந்தேன், கைவிடவில்லையே, கிருபை தாங்கப்பா, உமக்காய் வாழணுமே ஏசப்பா, கிருபை வேண்டும்பா, உமக்காய் நிற்கணுமே. அதான் சொல்கிறாரு, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஏசப்பாவுடைய எண்ணம் என்ன, ஏக்கம் என்ன, அவருடைய தாகம் என்ன, அவருடைய தியாகம் என்ன, ஏன் என்ன அவருடைய அன்புக்காக பிரித்தெடுத்திருக்கிறாரு. எப்பொழுதோ செத்து போயிருக்கணுமே, எவ்வளோ போராட்டத்தில் நான் மறித்து போயிருக்கணுமே, என்னை ஏன் கர்த்தர் காப்பாற்றி வச்சுருக்கிறாரு. அவருக்காக வாழறதுக்காக தானே. நான் மட்டும் வாழறதுக்காகவா? என்னை போல பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் அவருடைய அன்புக்குள்ளே கொண்டு வருவதுக்காக தானே. அதாங்க கிருபை, அதான் கிருபை. ஒரு காக்கா அதுக்கு ஏதாவது ஒரு தீனி கிடச்சிச்சின்னா உடனே கூப்பிடுது, கா கா கான்னு கத்தி கூப்பிடுது. உடனே அந்த இடத்துல சத்தம் கேட்டோன்னே எல்லாம் வந்துடுறாங்க. ஆனால் நம்ம கூட படிக்கிறவங்கள, வேலை செய்கிறவங்கள ஏன் கூப்பிட முடியல? உங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் வைங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, புரிஞ்சவங்க எல்லாத்தையும் கூப்பிடுங்க. ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. ஊழியக்காரை இன்வைட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் வைங்க, அங்கே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். அதில் கலந்து கொண்டவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்துருக்கிறார். இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். பல ஆண்டுக்கு முன்பதாக இதே போல் ஒரு நாள் என்னை ஒரு இடத்துக்கு ப்ரேயருக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நான் இயேசுவின் ரத்தம் தான் அப்பொழுது நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எப்போதுமே அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டுக்கு ப்ரேயருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. இது மாதிரி ஒருத்தர் வராருன்னு சொன்னாங்க. சரிங்க, நானும் போயிட்டோம். ஆனால் நடந்தது என்னென்னா, அன்றைக்கி வர வேண்டியவர் வரல. பிரதர் நீங்கள் கொடுத்துருங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னாங்க. எனக்கு தெரியல, எழுந்து நின்று கண்ணை மூடி நான் பாட்டில் பேசிகிட்டு இருந்தேன். அங்கே ஒரு சகோதரர் இருந்தார். அந்த சகோதரருடைய ஜீவனை கொடுத்து கர்த்தர் பேசுகிறார். நான் சொன்னேன், இவர் இப்படியாப்பட்ட நிலைமையில் மறிக்கப் போகிறார் என்பதை அன்றைக்கி கர்த்தர் பேசுகிறத நான் சொன்னேன். எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. அடுத்த ஒரு மாதத்தில் அந்த சம்பவம் நடந்துருச்சு. எல்லாருக்கும் ஒரு பயம் வந்தது. என் அன்பு பிள்ளைகளே, அலர்ட்டாக இருங்க. நீ கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் பலப்படு. நீங்கள் அலர்ட்டாக இருங்க, மிகுந்த கவனமாக இருங்க. நீங்கள் கூப்பிடுங்க. அடுத்தது நடக்க போகிற சம்பவங்களை கர்த்தர் உங்கள் மூலமாக பேசுவார். அது உங்களுக்கும் கிடைக்கும், இல்லை உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கும் கர்த்தர் இறக்கம் செய்வார். இத்தனை நாள் வேலைக்கு போகிறீங்க வரீங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்க வரீங்க, காலேஜுக்கு போகிறீங்க வரீங்க, கூட படிக்கிறவங்களை கூப்பிடுங்க. இன்றைக்கி ஒரு இது இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் வாங்க, எல்லோரும் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க.
ஒரு 10 நிமிஷம் மெசேஜ் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணால் போதும், ஆண்டவர் இரக்கம் செய்வார். நீங்கள் வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோன்னு சொல்லுங்கள். ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். அதுதான் கிறிஸ்து இயேசுவின் கிருபையில் பலப்படுவது. அதுதான் அவருடைய அன்பின் ஆசீர்வாதத்தை சுமந்து கொள்வது. தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும். ஜெபிக்கலாமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்களேப்பா, பவுல் மூலமாக தீமோத்தேயுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவின் கிருபையில் பலப்படுன்னு சொல்லியிருக்கீங்களே, இந்த வார்த்தை கேட்டுருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் கூட இருந்து பெரிய காரியம் செய்யட்டும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.